ஜோவிஸ் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸுடன் க்ளோ நேச்சுரலி. ஜோசியர் ஐயா உங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளும் நேரமும் குறிச்சு கொடுத்தாரு. அதுல நீங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தான் நான் அவசரப்பட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணேன். ஆனா விதி இருந்தா ஒண்ணு நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். ஆஹா, இவங்க இன்னும் கொஞ்சம் கண் கலங்கி இறக்கப்பட்டு பேசினா இலக்கிய சத்தியத்தை வாபஸ் வாங்கிடுவா போல இருக்கே. விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். கை ரொம்ப வலிக்குது. அடிப்பட்ட இடத்துல ரொம்ப வலிக்குது. உயிரே போற மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குது. அஞ்சலி, ஐயோ அஞ்சலி, அஞ்சலி முடியல. நீ வந்து ரெஸ்ட் எடு. வா, பாத்து பாத்து மெதுவா வா. வா, உட்காரு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, சரியாயிடும். ஏன் அவ்வளவு வேகமா வந்த? நீ பார்த்து வந்திருக்கலாம்ல. எப்பவுமே ஜாக்கிரதையா தானே இருப்ப. என்னாச்சு? லைஃப்ல தான் சில நேரம் தடுமாறி போவ, மத்தபடி கரெக்டா தானே இருப்ப. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல இலக்கியா. நீ சொன்னது கரெக்ட் தான். நீ சொன்னது உண்மையும் கூட. நான் வாழ்க்கையில வழிக்கு விழுந்து தவறு பார்த்தனே தவிர, ஆனா நான் நடக்கிறப்ப பார்த்துதான் நடந்து போவேன். என்னமோ தெரியல, என் நேரமோ என்னமோ. தண்ணி குடிக்கலாம் தான் போனேன். அப்படியே வழிக்கு விழுந்து அந்த குத்து விளக்குல போய். சரி சரி, நீ விடு. நடந்தது நினைக்க வேண்டாம். எது நினைச்சும் கவலைப்படாத. நல்லா ரெஸ்ட் எடு, சரியா போயிடும். சரி, நான் சாப்பிட உனக்கு ஏதாவது கொண்டு வரேன். இலக்கியா, நீ ஏன் இப்படி பண்ண? நான் எப்படியோ போறேன். என்ன பத்தி எதுக்கு நீ கவலைப்படுற? நடக்க இருந்த நல்ல விஷயத்தை நீ எதுக்காக நிறுத்தின? இப்போ அத பத்தி நானே கவலைப்படல. நீயே கவலைப்படுற. இரு, நான் வரேன். இரு இலக்கியா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை விட நீ எதையுமே தாங்கிக்குவ. உன்னோட வாழ்க்கையில நீ எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் பாத்திருக்க. அதனால உனக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா கௌதம், அவர் எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாரு. உன் லைஃப் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆக போதுன்னு நானே எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? கடவுள்கிட்ட கூட வேண்டியிருந்தேன், எல்லாம் நல்லபடியா நடந்தா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா நீ பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல இலக்கியா. எனக்கு வலி பொறுக்க முடியல. அதனாலதான் நான் அப்படி சத்தம் போட்டுட்டேன். இல்லன்னு வையன், நான் அப்படியே கிடந்து அங்கேயே மயங்கி விழுந்திருப்பேன். என்ன, பொழுது விடிஞ்சு எந்திரிச்சா எந்திரிக்கிறேன், இல்லனா எப்ப மயக்கம் தெளிதோ அப்ப எந்திரிக்க போறேன். என்னால யாருக்கு என்ன நஷ்டம் இலக்கியா? நான் வாழ்ந்து யாருக்கு என்ன லாபம்? ஆனா நீ வாழ வேண்டியவ. உங்க வாழ்க்கையோட ஆரம்பத்திலேயே இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கு நானே காரணமாயிட்டு நினைக்கும் போது. அஞ்சலி, சும்மா நீ அதையே பேசிட்டு இருக்காத. பின்ன நீ மயங்கி கிடந்தா யாரும் வரமாட்டாங்களா? அதை தானே இலக்கியா பண்ணிருக்கா. இலக்கியாவுக்கு 20 வருஷமா என் கையால நான் சமைச்சு போட்டிருக்கேன். அத கூட அவ செய்யலன்னா எப்படி? அது மட்டுமா, இவளை படிக்க வச்சது, இவ தம்பிய படிக்க வச்சது, இவ அம்மாவை பாத்துக்கிட்டது எல்லாமே நான் தானே. அதெல்லாத்தையும் மனசுல வச்சுதான் பண்ணிருப்பா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏதோ இலக்கியாவ பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் விடு. இலக்கியா, அவளுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. போ போ. வரேன். அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா? அவளை என்னமோ ரொம்ப தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க. ஒரு ஆளை தேவையில்லாம தூக்கி வச்சு பேசினா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இல்லன்னா அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சுப்பாங்க. ஏமா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்படியா? ஆமா. அஞ்சலி ரொம்ப டயர்டா இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல அவ எதுவும் சாப்பிடல. அதான் ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுமா, போட்டு கொடு. அதையே என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. எல்லாமே என்கிட்ட கேட்டு பண்ற மாதிரி. வாழ்க்கையே எடுத்து கொடுத்துட்ட. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் போட்டா என்ன, வேற ஏதாவது கொடுத்தா என்ன? அத்தை, உலகத்துல யார் வேணாலும் என்ன புரிஞ்சுக்காம போலாம். ஆனா நீங்க. நான் எப்படிமா உன்னை புரிஞ்சுக்க முடியும்? நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்?
இத பாரு, இனிமே இந்த வீட்ல எல்லாமே உன் இஷ்டம். உன் இஷ்டத்துக்கு செய். உன்னை யாருமே கேட்க போறதில்ல. ஏதாவது ஜூஸ் போட்டு கொடு, இல்ல சமையல் பண்ணி கொடு. ஏன் அவளுக்கு மாப்பிள்ள பாரு. இல்ல மாப்பிள்ள கிடைக்கலன்னா நம்ம வீட்ல யாராவது இருக்காங்களா பாரு, அவங்களோட தலையில கட்டி வை. பெர்மனண்டா இந்த வீட்லயே இருக்கலாம். இத பாரு இலக்கியா, கடவுள் வந்து நிறைய தடவை வார்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம கேக்கலன்னா இது தேராத கேஸ்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாரு. அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. கௌதமுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இத பாரு, இந்த நல்ல வாழ்க்கையை வந்து நீ கெடுத்துக்கிட்டு என் புள்ளையோட வாழ்க்கையும் கெடுத்துறாத. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேசணும்? அவ மயங்கி கீழே விழுந்து கிடந்த அத்தை, ரத்தம் வந்துச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல. இத பாரு, அப்ப நடந்ததுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அது எதையுமே நான் தப்புன்னு சொல்லல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க, வைத்தியம் பாத்தீங்க, இப்ப அவ சரியாயிட்டா. அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்காக இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு வந்திருக்கியே. அஞ்சலியே நீ எப்போ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கே எல்லாம் கெட்டு போச்சு. யாராவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? அது சரி, நானும் உன்ன மாதிரி தானே இருந்தேன். எல்லாரும் அடிபட்டு தான் கத்துக்கணும்னு இருந்தா எப்படி? அதான் என் அனுபவத்தை உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கேக்குற மாதிரி இல்லையே. சாரி அத்தை, இன்னும் என் மேல கோவம் போலையா? எனக்கு உன் மேல கோவம் இல்ல இலக்கியா, பரிதாபமா இருக்கு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத்தை, நீங்க தானே சொல்லிருக்கீங்க நல்லவங்களை எப்பவுமே கடவுள் காப்பாத்துவாருன்னு. நான் மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சுதான் செஞ்சேன். அஞ்சலியே எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து விரட்டி விட்டுட்டாங்க. அதனாலதான் அவ மேல பரிதாபப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். நானும் அவளை அங்க விட்டுட்டு வந்திருந்தா அவ எங்க அத்தை போயிருப்பா? உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அஞ்சலிய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா 20 வருஷமா நீ அவ கூட இருந்திருக்க. உனக்கு அவளை பத்தி தெரியாது. நீ அவளை புரிஞ்சு வச்சிருக்கிறதா அவ்வளவுதான். இத பாரு இலக்கியா, நீ அஞ்சலிக்காக எதை வேணாலும் செய், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரு. ஆனா உன் வாழ்க்கையை கொடுத்துறாத. கௌதம் என் பிள்ளைங்கிறதுனால நான் சொல்லல. கௌதம் உன் பொக்கிஷம், அது உன் கையில தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத கை நழுவ விட்டுறாத. அதுக்கப்புறம் நீ வேணும்னு சொன்னாலும் அது உனக்கு கிடைக்காது. இந்த வீட்ல சில பேர் பண்ற சூழ்ச்சி அப்படி. சரி, ஜூஸ புழிஞ்சு குடு. உன்னை வந்து அவங்க ஏமாத்தாம இருந்தா போதும். அம்மா, அத்தை பேசினதெல்லாம் கேட்டியா? என்ன ஒரு நாளும் அத்தை இப்படி பேசினதில்ல. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பின்ன அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானேமா? ஒரே வீட்ல இருந்தும் நீதான் அஞ்சலிய சரியா புரிஞ்சுக்காம போயிட்ட. ஆனா சம்மந்தி அம்மா தான் வீட்ல இருக்கிற ஒரு சில பேரை பத்தி நிறைய புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ இலக்கியா, அண்ணி தான் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை கிடைக்காம போச்சு, அது உனக்கு கிடைச்சிருச்சேங்கிற பொறாமையில தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீதான் அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சம்மந்தி அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா. உனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டான். நீ போய் முதல்ல மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளுமா. நீ மாப்பிள்ளை கேட்காம ஓ இஷ்டத்துக்கு சபதம் போட்டது, சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வச்சது எல்லாமே தப்புதாம்மா. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ஹாஸ்பிட்டல் இவள அந்த நிலைமையில பாக்கும்போது என்னால தாங்கவே முடியல. எனக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. நானும் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுவணும்னு நினைச்சேன். போதும் போதும். இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கிறதுக்காக உன் பொண்ணு டிராமா பண்ணா, அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தா. உங்களுக்கு அப்படி என்ன நிர்பந்தம் வந்துச்சு? எனக்கு தெரியும், அஞ்சலி இந்த குடும்பத்தை ஏமாத்தலாம், என்னை ஏமாத்த முடியாது. அஞ்சலி நல்ல டிராமா பண்ணிருக்கா. அந்த வகையில நான் இவளை பாராட்டுறேன். லைஃப்ல நாம நினைச்சதை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன உண்டோ அதை நாம செய்யணும். இலக்கியாவை எப்படி எமோஷனலா ட்ரிகர் பண்ணணும்னு இவ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆண்டி, கௌதம் எனக்கு கிடைக்க வேண்டியவரு. எனக்கும் அவருக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆச்சு. நான் தான் என் தப்பான முடிவால
இலக்கியாவுக்கு கௌதம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். நீ தான் ஓடிட்டியே, அதுவும் கல்யாணத்தன்னைக்கு கரெக்டா ஓடிட்ட. உனக்கு கௌதமோட அருமை தெரியல, இந்த குடும்பத்தோட பெருமை தெரியல. நடிக்க போகணும்னு எவனையோ நம்பிதானே ஓடுன. அதான் இலக்கியாக்கு அடிச்சது லக்கு. அதுதான் நான் பண்ண தப்பே ஆண்டி. தப்பா எழுதுனா எரேஸ் பண்ணி ரீரைட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் பண்ண தப்ப மறுபடியும் நானே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சொல்றேன் ஆண்டி, இந்த ஜென்மத்துல கௌதம் தான் எனக்கு புருஷன். மறுபடியும் என்னால அவரை அடைய முடியும். ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்தணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். அதுக்காக தான் என் கையை நானே மறுபடியும் காயமாக்கிக்கிட்டேன். ஆனா இலக்கிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்ப எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் கிடையாது, அஞ்சலி கல்யாணத்துக்கு பிறகுதான் அது நடக்கும்னு சத்தியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ ஒரு நாள் கூத்துக்கு வேஷம் போட்டா உங்க அம்மா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு மொத்தமா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தமே நடக்காத மாதிரி பண்ணிட்டா. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, கௌதம் இலக்கியாவோட ஃபர்ஸ்ட் நைட் இனிமே நடக்கவே நடக்காதுன்னு ரிலாக்ஸ் ஆயிடாத. முரளி விஷயத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அவ சபதம் போட்டா எப்படியாவது சாதிச்சிடுறா. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவ வாழ்க்கைய அவ வாழ ஆரம்பிச்சிருவா. ஜாக்கிரதை. நான் அதை தடுத்துருவேன் ஆண்டி. அவ ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடி அந்த சபதம் போட்டா. நான் உங்க முன்னாடி சொல்றேன், எனக்கு கௌதம் தான் புருஷன். கௌதம் என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவரு வாயாலேயே இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு நான் போக வைப்பேன். இவ வேற ஒருத்தி. சரி, அவளை விரட்டுற வரைக்கும் இவ நமக்கு தேவைதான். என்ன யோசிக்கிறீங்க? அஞ்சலி ஏதாவது தப்பா சொல்லிட்டாளா? இல்ல இல்ல, இவ சொன்னது கரெக்ட் தான். இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ சொன்னதெல்லாம் சீக்கிரம் நடந்துரும்னு எனக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. எதுக்கு இந்த கோவம்? ஏன் உனக்கு தெரியாதா? ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்த பாரு இலக்கியா, ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. விட்டா ஹனிமூன் கூட நீ தனியா போயிடுவ போல இருக்கு. அது சரி, ஃபர்ஸ்ட் நைட்டே இன்னும் முடியல, அதுக்குள்ள ஹனிமூனை பத்தி எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹனிமூன்னா ஹனியை கையில வச்சுக்கிட்டு மொட்டை மாடிக்கு போய் 3 ஆன பாத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அதான் பண்ணணும், வேற வழி. சிந்தாமணி ஆண்டி ஏதோ சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்து டக்குன்னு வார்த்தையை விட்ட. ஏன் அஞ்சலி கல்யாணம் ஆகிற வரைக்கும் இனிமே நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? அது ஒண்ணு மட்டும் தானே பாதிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுன்னு ஏன் சத்தியம் பண்ண? அது என்னைய சேர்த்து தானே பாதிக்குது. நான் சாப்பிட மாட்டேன்னு சபதம் பண்ணா நீங்க அப்படியே விட்டுருவீங்களா? சொல்லுங்க, சாப்பிடாம செத்து போனா அப்படியே விட்டுருவீங்களா? அவ்வளவுதான் உங்களுக்கு பாசம் இல்ல? அப்படியே விட்டுற முடியும்? அதெல்லாம் ஒரு கோவத்துல சொல்றதுதான். எதுக்கு இப்ப கோவம்னு கேக்குறேன். இங்க பாருங்க, அஞ்சலி தானே உங்க உயிரை காப்பாத்துனா. அன்னைக்கு சரியான நேரத்துல வந்து அவ குண்டடிய கையில வாங்காம இருந்தா இந்நேரம் உங்களை ஐயோ வேண்டாம், எனக்கு சொல்லவே பயமா இருக்கு. காப்பாத்துனா நான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதுக்காக அதே பேசிட்டு இருக்க. அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஓஹோ, இப்படி வேற உங்க மனசுல என்ன இருக்கா? இது நீங்க கோவப்பட்டு சொல்றீங்களா இல்ல இது உங்க கோரிக்கையான்னு தெரியலையே. நீ பேசாத. நீ செஞ்ச காரியத்துக்கு இன்னொரு ஆம்பளையா இருந்தா உனக்கு இழுத்து பிடிச்சு அட்லீஸ்ட் பலார்னு அரைஞ்சிருப்பான். நான் ஏதோ ஒரு ஜென்டில்மேனா இருக்கேன், அதனால அப்படியே விட்டுட்டேன். இந்த பாரு, அவ மேல இறக்கப்பட்டா ஒன்னும் பணத்தை கொடு இல்ல சொத்தை கொடு. ஏன் நம்ம கிட்ட இருக்கிற கார்ல ஏதாவது ஒண்ணு கொடு, அதை நான் தப்புன்னு சொல்லல. அதனால நம்ம சம்பாதிச்சுக்கலாம். ஆனா நமக்குள்ள நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தை எப்படி விட்டு தர முடியும்? ஒண்ணு பண்ணலாம், நம்ம சாந்தி முகூர்த்தமே நடத்தாம ஆளுக்கு 2 ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு நீ ஒரு காவி புடவையை கட்டிக்கோ, நான் ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிறேன். அப்போது அவளுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுமா? இத பாருங்க, வாழ்க்கைங்கிறது சந்தோஷம் துக்கம் எல்லாமே நிறைஞ்சதுதான். அடுத்த நிமிஷம் நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இத பெருசா பேசிட்டு இருக்கீங்க? பாரு, அவளை காப்பாத்தினதோ அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதை பத்தியோ நான் பேச வரல. நாம செஞ்சது மனிதாபிமான செயல் தான். அதுக்காக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு வாக்கு கொடுத்த பத்தியா, அதுதான் தப்புன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எப்பவுமே நம்ம வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். படிச்சிருக்கல, டீச்சரா இருந்தவ தானே? யோசிச்சு கொடுக்கறதுக்கு பேரு வாக்கு கிடையாது. அந்த நேரத்துல நம்ம உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்கறது தான் வாக்கு.
எங்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுமா அங்கெல்லாம் படாத. ஹாஸ்பிட்டல்ல போய் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இத இருக்க. பாருங்க, அஞ்சலி விஷயத்துல அத்தை கூட என்ன தப்பா தான் நினைக்கிறாங்க. எப்பவுமே என்கிட்ட நல்லா பேசுறவங்க இன்னைக்கு என் மேல கோவப்பட்டு பேசிட்டாங்க. என்ன பார்க்காம அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அஞ்சலி யாருங்க? நம்ம பண்றதெல்லாம் அஞ்சலிக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, 20 வருஷமா எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை வளர்த்த மாமாவுக்காக தான். அந்த மாமாக்காக தான் நான் எல்லாமே செய்றேன். அஞ்சலி கல்யாணம் நின்னு போனதுல மாமாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? உண்மையா சொல்றேன். அவ கல்யாணம் நின்னு போனதுல இருந்தே மாமா சரியா சிரிக்கிறது கூட இல்ல, சரியா சாப்பிடுறது கூட இல்ல. அஞ்சலி கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டாலே இனிமே அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், நம்ம எங்க போய் மாப்பிள்ளை தேடுவோம்னு ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு. மாமா ரொம்ப வேதனைப்படுறாரு. அதனாலதான் மாப்பிள்ளை பாக்குற வேலைய நம்ம எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணேன். ஹலோ, நம்ம எடுத்துக்கலாம்லாம் இல்ல, நீ எடுத்திருக்க. எனக்கு என்ன இதான் வேலையா? நான் என்ன மேட்ரிமோனி கம்பெனியா வச்சு நடத்துறேன்? ஏங்க, நான் ஒரு சேலஞ்ச் பண்ணா அதுல நீங்க பங்கெடுத்துக்க மாட்டீங்களா? நீங்க என் புருஷன் தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். புருஷன் தானே கேக்குறிய? அந்த புருஷனுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்க நீ? நீ கோயிலா போவ, ஹாஸ்பிட்டலா போவ, சபதம் எடுத்துட்டு வருவ. உன் சபதத்துக்காக உன் கூடவே நான் ஓடி வரணுமா? அவளுக்கு மாப்பிள்ளை வர பார்க்கணுமா? நீயே சொன்னிய கல்யாணத்தன்னைக்கு அவ ஓடி போயிட்டா அவளுக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்னு உங்க மாமா வருத்தப்படுறாருன்னு சொன்னல. அவளுக்கு எப்ப மாப்பிள்ளை கிடைப்பான்? நாம எப்படி சாந்தி முகூர்த்தத்தை நடத்துறது? ஒண்ணு செய்யலாம், நீ பாட்டுக்கு அவளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இரு, நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 60ஆம் கல்யாணத்துக்கு திருக்கடையூர் தான் ஃபேமஸான ஊரு, அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா ஒரு ரூமை போட்டு சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சுக்கலாம். எங்க மாப்பிள, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்களை கேட்காம தானா ஒரு சபதத்தை எடுத்தது தப்புதான். அதுக்கு நீங்க தான் அவளை மன்னிக்கணும். அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், ஏதாவது சொன்னா சொன்ன மாதிரி செஞ்சிடுவா. உங்க பொண்ணை பத்தி தான் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல விட்டு வச்சீங்க? அஞ்சலிக்கு சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பேசாம உங்க பொண்ணை கூட்டிட்டு வெளியில வந்திருக்கலாம்ல. இல்லனா அங்கேயே எவ்வளவு பேச விடாம பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இவ சொன்னா செஞ்சிருவான்னு இவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. கௌதம், கொஞ்சம் பேசாம இரு. இலக்கியா பண்ண தப்புக்கு சம்மந்தி அம்மா என்ன பண்ண முடியும்? நீ பொறுமையா இரு, பேசிக்கலாம். ஆஹா, பால் அஞ்சலி பக்கம் திரும்புது. இந்த நேரத்துல நம்ம அமைதியா இருந்தா எல்லார் கோபமும் அஞ்சலி மேல திரும்பிடும். ஜானகி அம்மாவை அப்படி திருப்ப விட்டுறக்கூடாது. மாப்பிள, எனக்கு அஞ்சலி மேலதான் கோபம். சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. அவ பாட்டுக்கு ரூம்ல போய் படுக்க வேண்டியதானே? அவளை யார் இப்படி வீட்டுக்குள்ள நடந்து வந்து தடுக்கி விழுந்து குத்து விளக்குல இவளை இடிக்க சொன்னாங்க? இந்த வீட்டுக்கு குத்து விளக்கா வர வேண்டியவ கடைசியில குத்து விளக்குல இடிச்சுக்கிட்டு நடக்க வேண்டிய நல்லதையும் கெடுத்துட்டா. மாப்பிள, நாங்க கிளம்புறோம். சரிங்க தங்க, கிளம்புங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? அங்கே எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் அங்க சபதமும் எடுத்தாச்சு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? அம்மா, நீ போயிட்டு வாமா. நீ யார்கிட்டயும் சொல்லிக்க வேண்டாம். கௌதம், என்னப்பா நீ? இது பாரு, அவ பண்ண தப்புக்கு சம்மந்தி அம்மா ஒண்ணும் பண்ண முடியாது. இது பாரு, வீட்ல நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கோ. யாரோட மனசையும் புண்படுத்த கூடாது. சம்மந்தி அம்மா, நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. எல்லா தப்பும் எந்துதான். இலக்கியாவையும் கௌதமியும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கவே கூடாது. பேசாம நாம தான் அஞ்சலியை கூட்டிட்டு போயிருக்கணும். சமந்தியம்மா, பரவாயில்ல விடுங்க. மாப்பிள்ளை ஏதோ மன கஷ்டத்துல அப்படி பேசிட்டாரு. நான் ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்கல. என்ன இருந்தாலும் இலக்கியா பண்ணதுதான் தப்பு. ஒரு நல்ல விஷயத்துக்காக அவ சபதம் எடுத்திருந்தானா அதை காப்பாத்தணும். இது ஏதோ ஒரு அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டு அவ இந்த மாதிரி சபதம் எடுத்துட்டா. இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. மாப்பிள்ள, நீங்க தான் அவளை திருத்தணும். நீங்க எனக்கு நகை வாங்கி கொடுத்தீங்க, என் குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்ல மாப்பிள்ள.
நீங்களும் இலக்கியாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. நான் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறேன்னு என் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேங்கிறது எனக்கே தெரியாது. மா ஐயோ, ஆனா நீங்களும் இலக்கியாவும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்து ஒரு புள்ளைய பெத்து கொடுத்துட்டீங்கன்னா அத பார்த்து நான் சந்தோஷமா கண்ண மூடிடுவேன். அப்போ உங்களுக்கு சாவே கிடையாது, உங்களுக்கு ஆயுசு 100. ஏன்னா இந்த ஜென்மத்துல எங்களுக்கு புள்ள பிறக்க போறது இல்ல. கௌதம், என்ன பேசுற நீ? விளையாட்டுத்தனமா பேசுறியா இல்ல சீரியஸா பேசுறியான்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. பின்ன என்ன ஜானு, இவ எப்பவுமே சவால் விட்டுட்டு தான் இருப்பா. இப்ப அஞ்சலி கல்யாணம் ஆனதா சாந்தி முகூர்த்தம்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு வேற யாராவது கோவப்படுத்தினா அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சாந்தி முகூர்த்தம்னு சொல்லுவா. இவ இப்படியே சபதம் போட்டுக்கிட்டு தான் இருப்பா. லைஃப்ல இவ எத்தனை முறை சபதம் போட்டுக்கிட்டு இருப்பான்னு எண்ணி நோட்ல எழுதி வைக்கிறதா என் வேலையா? வேற என்ன நடக்க போகுதுங்க? சரிப்பட்டு வராது. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.